ஜெய்சீலன், ஒரு கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க. இதில் உங்கள் ஆட்சி காலத்திலும் வழக்குக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, சட்டமன்றத்தில் ஒரு கவுண்டர் நரேஷன் செட் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லை மேடம், முதல்ல எங்களுடைய ஆட்சியில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எந்த ஆய்வும் டாஸ்மாகில் பண்ண கிடையாது ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னணி செய்தித்தாள், ஆங்கில முன்னணி செய்தித்தாள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய அட்வொகேட் விக்ரம் சதுர்வேதி ஒரு அட்வொகேட் வச்சுருக்காங்க. அவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து நான் வேணா உங்களுக்கு படித்தது, சுப்ரீம் கோர்ட் ஆன் ஃப்ரைடே அக்ரீட் டு கன்சிடர் லிஸ்டிங் ஆஃப் ப்ளீ ஆஃப் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் சீக்கிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இட்ஸ் பெட்டிஷன் அகெயின்ஸ்ட் த ரீசன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைட்ஸ் ஆன் தி ஸ்டேட் ரன் டாஸ்மாக் ஃப்ரம் மெட்ராஸ் ஹைகோர்ட் டு அனதர் ஹைகோர்ட் அவுட் சைட் த ஸ்டேட். இந்த மாநிலத்திலிருந்து வேற மாநிலத்துக்கு நீங்கள் இந்த வழக்கை மாற்றணும். இல்லை, இது வந்து இது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த ஒரு நியூஸ் தான். இது முன்னாடி தகவல் வந்தது. இல்லை, தகவல் ஒருவேளை நியூஸ் தவறாகவே வந்தால் கூட இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு முக்கியமான பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவர் வந்து சட்டமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நம்மளுடைய ஹைகோர்ட்டில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் வேற மாநிலத்துக்கு மாற்றணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? இது நம்ம ஹைகோர்ட் மேலே நம்ம தவறு காண்பது ஆகாதா? அதனால நீங்கள் இதுக்கு விளக்கம் சொல்லணுன்ற கோரிக்கையை வைக்கிறதுக்காக தான் நம்ம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவங்க வந்து சபாநாயகருக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க ஒரு பெட்டிஷன் போடலன்னா இதை என்ன சொல்லணும்? இல்ல, அதுக்கு எதிர்க்கட்சி சட்டத்துறை அமைச்சரே விளக்கம் கொடுக்கிறாரு. கவுண்டர் நாம ஃபைல் பண்ணிருக்கிறது டிரான்ஸ்ஃபர் ஃபைல் பண்ணல, கவுண்டர் எல்லா வழக்கையும் ஒன்றாக ஒரே இடத்துல உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கணுங்கிறதா எங்க பிரேயர். அந்த பிரேயரை எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒழுங்கா படிக்கலையா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கிறார். நீங்க ஒருவேளை கவுண்டரை படிச்சுட்டு தான் நீங்க அந்த வாதத்தை வைக்கிறீங்கன்னா, நீங்க இன்னொரு பத்திரிகை செய்தி அப்படிங்கிற அடிப்படையில இருந்து பார்க்கும் பொழுது பத்திரிகை செய்தி முக்கியமா அல்லது கவுண்டர் ஃபைலிங் முக்கியமான்ற ஒரு வாதம். ஒருவேளை அவர் சொல்வது உண்மையாகவே இருக்கட்டும் மேடம், ஆனா என்ன பண்ணிருக்கணும், சட்டமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவர், பிரதான எதிர்க்கட்சியோட தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு புலனாய்வு நிறுவனம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து மத்திய அரசு கூட ஒரு அமலாக்கத்துறை, அந்த ஒரு நிறுவனம் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் போது அது சார்ந்த அச்சம் மக்களுக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனா 1000 கோடின்றது கொசுறு, பல்லாயிரம் கோடி ரூபாய் இதுல வந்து கடந்த காலத்துல இதே வந்து இடி வந்து ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்பு மாதவநாயர் டைரியை எடுத்ததுல தொடங்கி அதன் பிறகு வந்து குட்கா வழக்குக்காக அவங்க குட்கா பாக்கெட்டை மாட்டிட்டு இதே மாதிரி உள்ள வந்தாங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணீங்க, 18 எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணீங்க. அது சஸ்பெண்ட் மட்டும் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வழக்கை இதை வந்து இங்க விசாரிக்க முடியாது அப்படிங்கிறது தானே அன்னைக்கும் சொல்லப்பட்ட ஒன்று. இல்லை, அந்த வழக்கையும் இந்த வழக்கையும் நீங்கள் குட்கா வழக்கையும் இதையும் நம்ம சேர்த்து பேச முடியாது. ஏன்னா இது வந்து நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாகிடக்கூடிய 1000 கோடி ஊழல். இன்னும் சொல்லப்போனால் 1000 கோடின்றது ஒரு கொசுறு, ஒரு ஏறக்குறைய பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு தான் உண்மை. ஏன்னா ஒரு நாளைக்கு 72 லட்சம் டாஸ்மாக் இந்த பாட்டில்ஸ் வந்து செயல்படுறாங்க. அவங்களுடைய அறிக்கைப்படியே ஒரு நாளைக்கு 72 லட்சம் பாட்டில்ஸ் வந்து போகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க. இது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் குடிக்கக்கூடிய அந்த பழக்கத்துக்கு ஆயிட்டாங்க. அவங்களுக்கு உண்மை தெரியும், ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாங்குறது நிதர்சனமான உண்மை. ஒரு நாளைக்கு 10 ரூபாய் 72 லட்சம் பாட்டில். ஈடி விசாரணைக்கு அடுத்த நாள், அதுவும் அதாவது பட்ஜெட் முடிந்த அன்று மாலையே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார். சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லும்போது அவர் இதை குறிப்பிட்டார். கடந்த 3 மாத காலத்துடைய விற்பனையின் அடிப்படையிலேயே கொள்முதல் செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபைடா கொள்முதலுக்குன்னு தனியாக யாருக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்குன்னு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்றது கிடையாது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். மற்ற கட்சிகள் இதை சந்தேகமாக எழுப்பும் பொழுது அதிமுகவிற்கு டாஸ்மாகுடைய நடைமுறை, டாஸ்மாகுடைய கொள்முதல் இது எல்லாமே ஓரளவிற்கு அதே நீங்கள் செய்த காலகட்டத்தில் இருந்தது எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வெறும் 1000 கோடிங்கிறது ஈடி சொன்னது தானே. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அப்படி உண்மையாகவே குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, உண்மையா ஊழல் நடந்திருக்குன்னா அதை நீங்க முதல்ல கொண்டு வந்து வெளியில ஆதாரத்தோட தரவுகளோட வெளியிடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்க பக்கமே இருக்கு. இல்ல நீங்க மேடம், இப்ப ஈடின்றது ஒரு புலனாய்வு அமைப்பு, ஒரு மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரம் ஆளுகைக்குட்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு சொல்லக்கூடிய அறிக்கையை வந்து நம்பாம வேற செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லக்கூடிய அறிக்கை எப்படி நீங்க நம்ப சொல்றீங்க? ஒரு விசாரணை புலனாய்வு அமைப்பு வந்து அங்க ஆய்வு பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லும்போது அந்த அமைப்பு சொல்லக்கூடிய நம்பாம குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நம்பர்
அவர் எப்ப எந்த குற்றவாளி வந்து குற்றம் சுமத்தப்பட்ட யார் நான் தான் குற்றவாளி ஒத்துட்டு இருக்காங்களா? இல்ல நான் அவர் வந்து சொல்றது நீங்க ஏத்துக்கணும்ன்றீங்க. வந்துச்சு. ஆனா அதாவது இந்திய அவர் சொல்ற நாட்டுடைய வாதம் புலனாய்வு இப்ப அமைப்பு வந்துச்சு. சொல்றத வந்து நீங்க நம்ப கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி இல்ல இல்ல புலனாய்வு அமைப்பு சொல்றத நம்ப கூடாதுன்னு சொல்லல. கடந்த காலங்கள்ல புலனாய்வு அமைப்புகள் இதெல்லாம் செய்திருக்கிறதே, அப்போதெல்லாம் நீங்கள் ஏன் இதை விவாதத்திற்கு உட்படுத்தவில்லை அப்படிங்கிறது. உங்க ஆட்சி காலத்திலையும் இடி வந்து பல வழக்கு, அதாவது தலைமைச் செயலகத்திலேயே இடி வந்து சோதனை நடத்தினாங்க. அதை நீங்க வந்து சட்டமன்றத்திற்குள்ள அனுமதித்தீங்களா விவாதிக்கிறதுக்கு? இல்ல தானே. அந்த அடிப்படையிலான கேள்வி அப்படிங்கிறதுனால அது வந்து இடிக்கு எதிரான கேள்வி அல்ல. நீங்களும் அன்றைக்கு அனுமதிக்கல, இன்னைக்கு அவங்களும் அனுமதிக்கல. இன்னும் சொல்ல போனா இடியை விட இது எப்படி இந்த ப்ராசஸ் இருக்குங்கிறது ஒரு ஆளுங்கட்சி அனுபவத்திலிருந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதன் அடிப்படையிலான தரவுகள் உங்கள்கிட்ட இன்னுமே ஆதாரத்தோட நீங்க பேசுறதுக்கு வலுவா இருக்குமே அப்படின்ற. நீங்க சொல்றது சரிதான். ஆனா இப்போ அன்னைக்கு வந்து தலைமைச் செயலகத்துல ஒரு ரெய்டு நடத்துறாங்க. அன்னைக்கு வந்து தலைமைச் செயலகத்துல டாக்குமெண்ட் எடுத்து சீஸ் பண்ணி இவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு இந்த மாதிரி ஏதாவது அறிக்கை சொன்னாங்களா? வந்தாங்க, செக் பண்ணாங்க, போனாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு ஆதாரபூர்வமா டாஸ்மார்க் சம்பந்தப்பட்ட தலைமை அலுவலகத்துல இன்னும் சில இடங்கள்ல வந்து ஆய்வு பண்ணிட்டு 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்ல, 40,000 கோடி இவங்க டாஸ்மார்க் வாங்குற அந்த பொருட்களை வாங்குறது வந்து பில் 50% வந்தா இவங்க வந்து பில்லோட வாங்குறாங்க, மீதியெல்லாம் பில் இல்லாம பிரைவேட் பார்க்கெல்லாம் அனுப்புறாங்க. அப்ப அப்படி சொல்லும்போது ஏறக்குறைய 40,000 கோடி ரூபாய் இதுல வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத பல ஊடகங்கள் வாயிலாக செய்திகள் வாயிலாக நம்ம அறிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கும்போது அதை பற்றி சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லி அதனுடைய உண்மைகளை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய தலையாய கடமை வந்து பிரதான எதிர்க்கட்சிக்கு இருக்குது. அதை சொல்லு. இப்போ நீங்க சொன்னீங்க மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் கூட வெளியில வந்து இந்த மாதிரி நாங்க இப்படிதான் கவுண்டர் போட்டுக்கோன்னு சொல்லாங்க. நைஸ், தப்பே கிடையாது. எதிர்க்கட்சி தலைவரை பேச விட்டுட்டு அங்கேயே அதற்கான விளக்கத்தை வந்து மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் வந்து நீங்க ஏதோ எதை அடிப்படையில் நீங்க பேசுறீங்கன்னு தெரியல, அதனால நாங்க இப்படிதான் நாங்க கவுண்டர் ஃபைல் பண்ணிருக்கிறோம், இதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லி இதுதான் பண்ணிருக்கோம் சொல்லி சொல்றதுல என்ன இருக்குது? நீங்க எதுவுமே பேசக்கூடாது, நீங்க பேசுறது எதுவுமே சட்டமன்றத்துல ஏறாது அப்படி அவங்க பேசக்கூடாது என்பதை அப்படியாக இருந்திருந்தா ஒரு நாள் சஸ்பெண்ட்னு முதல்ல அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து கருப்பு பேட்சை கழட்டிட்டு வச்சு வந்து பேசுங்கன்றாங்க. செங்கோட்டையன் கருப்பு பேட்சை கழட்டி வச்சுட்டு பேசுறாரு உள்ளேயே. அதே மாதிரி கருப்பு பேட்சை கழட்டிட்டு வந்தவங்க எல்லாரையும் உள்ள மீண்டும் அனுமதிச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் வெளியில ஒன்னா போறாங்க, திரும்ப உள்ள வந்து அதுவும் முதலமைச்சர் குறுக்கிட்டு அவங்க வந்து கருப்பு பேட்சை கழட்டிட்டு வச்சுட்டு வந்து உள்ள வந்தாங்கன்னா அவங்களை அனுமதிச்சிருங்கன்னு அதாவது ஸ்பீக்கர் கிட்ட கேட்டவுடனே சபாநாயகரும் அதற்கு அனுமதி வழங்குகிறார். உடனே அவங்களும் வராங்க. பதாகை வைத்திருந்தவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு ஒரு நாள் சஸ்பெண்ட்னு சொல்றாங்க. அப்ப அவங்க டிஸ்கஷனுக்கு வேணும்னு தானே அவங்க மீண்டும் உள்ள கூப்பிடுறாங்க. இல்ல இந்த விஷயத்துல வந்து சபாநாயகர் வந்து ப்ரீ பிளான்ட், அவர் ஏற்கனவே வெளியில உள்ளேருந்து அவைக்குள்ளார் வரும்போதே இந்த பிரச்சனை எழுப்பப்படும்ன்றத எங்களுடைய கொறடா சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர்லாம் போயிட்டு அவர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. அவர் வந்து அனுமதி மறுத்ததா வந்து சபையில் வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோஷம் போடுவோம், சபையில் வந்து நாங்கள் இடையூறு சொல்லுவோம், சத்தம் போடுவோம். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருங்க, வாய்ப்பு கொடுத்து தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சபாநாயகர் இந்த விஷயத்தை வந்து அவையில் பதிவு பண்ணக்கூடாது, மக்கள் மன்றத்துக்கு இது போயிடக்கூடாது, இன்னும் குறிப்பாக அவையில் இது பதிவு பண்ணக்கூடாது. நடக்கிற ஒவ்வொரு நகர்வுகளும் தெரியுது, இப்ப விவாத பொருளாகவும் ஆகுது. அது எப்படி வந்து அது மக்கள் மன்றத்திற்கு போகாம இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மக்கள் மன்றத்துக்கு போறது மேடம், சபை குறிப்புல இது ஏறும்போது காலகாலத்துக்கு இது வந்து அங்க பாதுகாக்கப்பட ஆகணும். சபை குறிப்புல ஏறினாதான் இன்னைக்கு இல்ல இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட இந்த சபையில என்ன நடந்திருக்குன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ற அதே நீங்கள் நம்பகத்தன்மையோடும் நீங்கள் நம்பக்கூடிய சட்டப்பூர்வமான இடி, அதாவது உங்களுடைய காலகட்டத்தையும் சேர்த்து தானே வழக்குல வச்சிருக்காங்க. ஏன் அதை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லை? இல்ல, அதையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? நிச்சயமா இருக்குது. அதை வந்து நாங்க என்ன சொல்றோம், அப்படி இருந்தா நீங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து எங்க பண்ணணுமோ அங்க பண்ணிக்க வேண்டிய வேலைன்னு இருக்குது. சட்டமன்றத்தில் இதையே சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி உங்க இது இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, இப்படிப்பட்ட விளக்கம் எதுவுமே சபையில் இல்லாம எடுத்த எடுப்புல இவங்க எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல, 2 விஷயங்களை ஜென்ராம் சுட்டி காண்பித்தார். இந்த 1000 கோடிங்கிற நம்பர் எப்படி வந்தது அப்படிங்கிற இடத்துல இருந்து முதல்ல வந்து மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னதையே ஈடியும் சொல்லுது அப்படிங்கிறத ஒரு விஷயத்துல வந்து அவர் வந்து ஒரு சர்ச்சையான ஒரு இடமா இருக்குது. அந்த 1000 கோடிக்கான விளக்கம் அப்படிங்கிறது வந்து அவர் ஒன்று கேட்கிறார் ஒரு பத்திரிகையாளரா.
இன்னொன்று இதை அதிமுக கையில் எடுத்திருப்பதே, எதிர்க்கட்சி தலைவர் கையில் எடுத்திருப்பதே அசைன்டு ப்ராஜெக்ட். தொடர்ந்து நீங்க பாஜக தரப்பில் உள்ளவர்களை எல்லாம் தொடர்ந்து சந்திக்கிறீங்க. பாஜகவுடைய குரலா இப்ப அவங்க தான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்க. அவங்க உங்கள் அதிமுக திமுக இருவரையும் இணைத்த ஒரு வழக்குல நீங்களும் இப்ப இதையே பேசுறீங்க அப்படிங்கிறது, இப்ப நீங்களும் அது பாஜகவோட அவர்களுடைய குரலையே நீங்களும் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு வாதத்தையும் அவர் வைக்கிறார்கள். அதற்கு உங்களுடைய பதில்? நான் உங்கள்கிட்ட ஒரு நியாயமான கேள்வி கேட்குறேன். சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியினுடைய பணி என்ன? இப்போ இவங்கெல்லாம் சொல்றதுனால, அவங்க பேசிட்டாங்கனால ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து இதை பேசக்கூடாதா? நாங்கள் வந்து 66 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறோம். பாஜகன்ற ஒரு கட்சி அதோடைய தலைவர் வந்து இதை ஏற்கனவே சொல்லிட்டாருன்றதுக்காக அவர் பேசுனதை நாம பேசக்கூடாது, எங்களை நாங்கள் கண்டெயின் பண்ணிக்க முடியுமா? உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கு இல்லைங்களா? அப்போ அதன் அடிப்படையில் தான் ஒரு பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்புறாரு. இந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகிட்டு இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இதில் உண்மையை நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்கே இருக்குது, தயவு செய்து பேச விடுங்கன்னு சபாநாயகர் பேச விட்டுட்டு இந்த சட்டத்துறை அமைச்சர், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் வெளியில் வந்து மீடியாவுக்கு முன்னாடி கொடுத்த விளக்கத்தை அங்கே கொடுத்துருந்தானே பிரச்சனை இல்லை. ஏடிஎம்கே ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஆப்போசிஷன் எதிர்க்கட்சி அரசியலை பண்றீங்களோன்னு இருக்கு. யார் அந்த சார், யார் அந்த தாயின்னு, அதை தியாகி அப்படிங்கிறதுல அந்த கதைகளின் கதைக்கு நாங்கள் வைக்கிற டைட்டில் மாதிரியே இருக்கு. அது என்ன பேட்டர்ன் ஸ்டைல் அப்படின்றது ஒரு கேள்வியா மக்கள்கிட்ட வந்து எஃபெக்டிவா சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அதாவது சில வார்த்தைகள் வந்து மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய இருக்கும். யார் அந்த சார்ன்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும், என்ன பிரச்சனை நடந்தது எல்லாம். அதனால ஆப்போசிஷன் லீடர்ன்ற ஆப்போசிஷன் பார்ட்டின்ற முறையில் நாங்கள் போயிட்டு எங்கள் இந்த பேட்ச் போட்டு போகிறதா மக்கள் மன்றத்துக்கு இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு நல்லால மிகப்பெரிய கொடுமையான குற்றங்கள் செய்தவர்கள் மீது கூட சரியான நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. அப்ப இதையெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். நீங்க தான் கடந்த முறை அவங்க குட்காவுக்காக பதாகை தூக்கிட்டு போனப்ப நீங்க வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்றீங்க, அவங்க மேல வழக்கு அது நடந்தது. அப்ப அதே மாதிரியான ஒன்றை இப்ப நீங்களும் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஆட்சியாளரா இருந்திருக்கும் போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சிருக்கும் எது சட்டமன்றத்திற்குள் அனுமதிப்பாங்க, எது சட்டமன்றத்திற்கு வெளியே அனுமதிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒன்று தானே. குட்கா வந்து மேடம் அது இட் இஸ் இல்லீகல், ப்ரோஹிபிட்டட். அதாவது குட்கா பயன்படுத்துவது வந்து அது வந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், சரிங்களா? ஆனால் இன்னைக்கு நடந்தது அப்படி இல்லை. ஜனநாயக ரீதியாக எங்களுடைய குரலை வந்து மக்கள் மன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு பதாகை இயந்திரம். இப்போ நானும் சஸ்பெண்ட் ஆன எம்எல்ஏ நான் தான், நம்ம என்னுடைய பேர் இருக்குது, பொன் ஜெயசீலன் பேர் இருக்கும். பதாகை ஏந்தி எங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். இது வந்து மக்கள் மன்றத்துக்கு இந்த பிரச்சனையை தீவிரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வழி. அப்போ அந்த வழியை நாங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் எந்த வாய்ப்புமே தர முடியாது, நீங்கள் எப்படியுமே பேசக்கூடாது, உங்களுக்கு பதவியிலே இருக்காது, நீங்கள் பேசவே கூடாது சொல்லும்போது எப்படி தான் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போக முடியும்? தீர்மானிக்கிறது யார்? கடைசியில் உண்மை பொய் என்பதை தீர்மானிக்கிறது யார்? மக்கள் தான் தீர்மானிக்கிறது. ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரியும். அவங்க கூட போன வாரம் வந்து நாடாளுமன்றத்தில் ஃபேர் டீலிமிட்டேஷன் பதாகைகளை தூக்கிட்டு போனாங்க. அங்கேயும் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அவர்களும் அந்த மாதிரியான பதாகையை தூக்கிட்டு போனாங்கன்னா அவங்க கேட்பாங்களே உங்களை பார்த்து, அதுவும் மக்களுக்கான பிரச்சனை தானே. இது வந்து ஜனநாயக முறைப்படி அது ஒரு மிகப்பெரிய அதிகாரம் கொடுத்த ஒரு அமைப்புல வந்து எதிர்ப்பை காட்டுறதுக்கு அவங்க பண்ணது ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டது நியாயம்தான். அது தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இதுவும் நியாயம்தான். எங்களையும் நீங்க தப்புன்னு சொல்ல வேண்டாம். நீங்க அங்க போய் பதவியை தூக்குறீங்க, அங்க பார்லிமெண்ட்ல தப்பு இல்ல, அது தப்புன்னா நீங்க அங்க பண்ணிடக்கூடாது. அங்க போய் நீங்க பதவி நியாயமான தமிழுக்கு தேவையான ஒரு கோரிக்கைக்காக எங்களுடைய குரல் வழியை நசுக்காதீங்க, எங்களுடைய அந்த டீலிமிட்டேஷன் பண்ணி எங்களுடைய தொகுதிகளை குறைக்காதீங்கன்னு சொல்லி நீங்கள் பதவிக்கு போட்டுங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு உரிமை குரலை நாங்கள் வந்து பதவி மூலமாக எழுப்புகிறோம். அந்த பதவி மூலமாக எழுப்பணும், அதை வச்சு நீங்கள் வெளியில் போங்க சொல்லி எங்களை தூக்கி போட்டு தோர்த்துனாக்க நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? வேறு யார்கிட்ட தான் எங்களுடைய நியாயத்தை போய் சொல்ல முடியும்? மக்களுக்கு எப்படி தான் அந்த உண்மை நிலை எடுத்துகிட்டு போக முடியும்? இல்ல, மக்களிடம் உண்மையை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இடி சொன்ன அந்த 1000 கோடிங்கிற ஒற்றை வரியை தாண்டி வேறு என்ன ஆதாரம் ஒரு எதிர்க்கட்சியாக நீங்க திரட்டி வச்சிருக்கீங்கன்னு தான் நான் முதல்ல இல்ல. இடி சொன்னது வந்து ரொம்ப தவறான குறைவான கணக்கு அப்படின்றதா எங்களுடைய தரப்பு வாதம். அப்ப நீங்க வந்து அந்த 1000 கோடிக்கு வலு சேர்க்கணும்னா உங்ககிட்ட தரவுகள், உங்க டேட்டா அதை பேசணும்ல. இல்ல, டேட்டாஸை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? எதிர்க்கட்சியில அதை பத்தி பேசுறது தானே போறாரு. இந்த மாதிரி சட்டமன்றத்துல எங்களுக்கு இந்த மாதிரி 1000 கோடின்னு சொல்றாங்க. வெளியில வந்தும் 1000 கோடின்னு தானே சொன்னாரு அவர். வெளியில பத்திரிக்கையாளர் சந்திப்புல 1000 கோடி தாண்டியும் இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அந்த டேட்டாவை நாங்க பிடிச்சிருந்த பதாகையில பாத்தீங்கன்னா 40,000 கோடின்னு சொல்லியிருந்தோம். 1000 கோடி
ப்ளஸ் வந்து இன்னும் அசஸ் பண்ணி பார்க்கும்போது 40,000 கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்ல வர்றோம். நாங்க பிடிச்ச என்னுடைய பதாகையில பாத்தீங்கன்னா 40,000 கோடி தான் பிடிச்சிருக்கு. பத்திரிகைகளுடைய முகப்புல போட்ட வழக்குகள் எப்படியாக மாறியது அப்படிங்கறதெல்லாம் பாத்துறோம். இப்ப நீங்க சொல்ற 40,000 கோடிய நீங்க பதாகையில ஏந்துனீங்கன்னா அந்த தரவு எங்கிருந்து வந்தது? இது இதெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, இது பாட்டில்கள்ல ஊழல், இது அதிகாரிகள் வந்து இந்த குறிப்பிட்ட மது ஆலைக்கு கொடுக்கணும்னு ஊழல்னு ஏதாவது ஒரு டேட்டா இருக்கணும்ல அவங்க கிட்ட. அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு தான் எதிர்க்கட்சி தலைவர் பேச போறாங்க. நீங்க பேசுனீங்கன்னா பேச விட்டா தான் தெரியும் எங்களுக்கு எங்க இருந்து தரவு வந்தது, எப்படி வந்ததெல்லாம். எதிர்க்கட்சி தலைவரை நீங்க அசெம்பிளில பேச விடணும். அதை பேச விடாம அதனால தான் பேச விட மாட்டாங்க. தரவுகள் எங்கள்கிட்ட இருக்குது. நீதிமன்றத்துக்கே நீங்க போகலாமே. அதுக்கு இல்ல நீதிமன்றம் கோர்ட்ல அவங்க கவுண்டர் போட்டிருக்காங்கல்ல, நீங்களும் இம்ப்ளீட் போட்டு போக வேண்டியது தானே. அதுல இல்ல அடுத்து நெக்ஸ்ட் அது மேடம் இதுல என்ன டாக்டிக்ஸ் கேட்டீங்கன்னா, நாளைக்கு 8ஆம் தேதி இந்த வழக்கு வந்து ஹைகோர்ட்ல நம்ம ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வருது. இதை வந்து தள்ளி போட்டு காலம் கடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை போட்டு இது பண்ணுறாங்க. இது வந்து அவங்க என்ன கவுண்டர் போட்டிருக்கன்றது அதுவும் வரதானே போகிறது. சட்ட அமைச்சர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அந்த கவுண்டர் நாளைக்கு வரப்போகுது இல்லைங்களா, ஃபைல் பண்ண பின்னாடி வரப்போகுது. உண்மை நாட்டு மக்களுக்கு தெரிய போகுது. இதில் என்ன இருக்குது? பேசலாம்.